ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் எப்படி ஜிலேபி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வந்திக்குதுண்டு. நல்ல ஜூஸியாகவே இது வந்தது. இது செய்கிற ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஜிலேபி செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எட் பண்ணுங்கள். ஒரு 3/4 டீஸ்பூன் நீங்கள் எட் பண்ணினாலே போதும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளைக்கு விலகும் நான் எந்த அளவுக்கு எட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் தான் நான் இன்றைக்கி எட் பண்ணுறேன். ஜிலேபிக்கு வந்து எல்லோ கலர் எட் பண்ணுவாங்க, அதே மாதிரி க்ரீன் கலர் எட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த மாதிரி எட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் ஆரஞ்சு கலர் தான் எட் பண்ணிக்கிறேன். இதில் 3/4 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு இது நல்லா கட்டி இல்லாமக்கி கரைச்சி எடுக்கிறேன். இது மிச்சம் திக்காகவும் இருக்கப்படாது, அதே மாதிரி மிச்சம் வந்து தண்ணி மாதிரியும் இருக்கப்படாது. நீங்கள் தோசைக்கு கரைக்கிற பதத்தை விட கொஞ்சம் இறுக்கமாக கரைச்சி எடுக்கணும். நான் இதை கரைச்ச உடனே தான் செய்ய போகிறேன். ஒவ்வொருத்தர் வந்து இதை புளிக்க வச்சுட்டு செய்வாங்க. உங்களுக்கு புளிச்ச டேஸ்ட் வேணும்னால் இது ஒரு 2 hours அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. நீங்கள் புளிக்க வச்சு செய்கிறதால் பேக்கிங் பவுடரை ஃபஸ்ட்டுக்கே எட் பண்ணாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கிட்டு பேக்கிங் பவுடர் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் சுகர் 1.5 கப் எட் பண்ணுறேன். வாட்டர் 1/2 கப், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இதில் வாசத்துக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக எட் பண்ணுறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எட் பண்ணினால் போதும். இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர காட்டியும் நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்திக்குது. இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த சுகர் சிரப் வந்து ஒரு நூல் பதம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நூல் பதத்துக்கு வந்துச்சுன்னால் இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுது. இது மிச்சம் திக்காகவும் இருக்கப்படாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும் எந்த அளவுக்கு இருக்குண்டு. லெமன் ஜூஸ் 1.5 டீஸ்பூன் மாதிரி புளிஞ்சு விடுறேன். லெமன் ஜூஸ் எதுக்கு எட் பண்ணுறேன்னால் இந்த சுகர் சிரப் கட்டிப்படாமைக்கு இருக்கணும், அதுக்கு தான் லெமன் ஜூஸ் எட் பண்ணுறேன். சுகர் சிரப்லேயும் கொஞ்சமாக நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எட் பண்ணுறேன். லெமன் ஜூஸும் ஃபுட் கலரும் எட் பண்ணதோடையே இது ஒரு கொதிக்க கொள்ளைக்கே அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடுக்கு இதை எடுத்து வைக்கிறேன். ஜிலேபிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பட்டரை வந்து நான் இன்றைக்கி சோஸ் பாட்டில் ஒன்று தான் எடுத்துக்கிறேன். அதில் வச்சு தான் ஜிலேபி செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பேகை வச்சும் செய்யலும், மில்க் பேகை வச்சும் சைடுக்கு கோனரை கட் பண்ணிட்டு அதில் இந்த பட்டர் எட் பண்ணியும் ஜிலேபி செய்யலும். அதை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க என்றால் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பொட்டில் பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல சாஃப்டான பொட்டில். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நல்ல லேஸாக இருக்கும். எனக்கு நீங்கள் வந்து திக்கான பொட்டில் போட்டிங்கன்னால் உங்களுக்கு ஜிலேபி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொட்டில் இல்லாட்டி ஐசிங் பேக்கில் போட்டும் செய்யலும். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஜிலேபியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக நல்ல ஷேப்பாக ஜிலேபி வருகுதுண்டு. நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் தவா ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஜிலேபியோட ஷேப் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் தாச்சிலையெல்லாம் போட்டு ஜிலேபி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜிலேபியோட ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக வராது. நீங்கள் ஆயில் இதில் ஊற்றுற அளவு மிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி சரியாக வரதுக்கு நீங்கள் ஆயில் கொஞ்சம் குறைவாக ஊற்றிட்டீங்கன்றால் ஜிலேபி வந்து சப்பையாக வரும். அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன்றால் ஜிலேபி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். சரியாக கணக்கான அளவுக்கு நீங்கள் ஆயிலை பார்த்து ஊற்றணும். இந்த தவாட அரைவாசி அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றினால் உங்களுக்கு சரியாக வரும் ஜிலேபியோட ஷேப். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஜிலேபியை 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர கொலைக்கு இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போடுங்க. இதை நீங்கள் கிறிஸ்பியாக வர இறக்கிட்டீங்கன்னா சுகர் சிரப்பில் போட்டதுமே இது வந்து கிறிஸ்பியாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நீங்கள் ஃப்ரை பண்ணுற மெத்தட்லேயே மீக்குது இந்த ஜிலேபி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு. இது நல்ல முறுமுறுப்பு தன்மையாக வந்ததுக்கு அப்புறமா தான் இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போடணும். ஒயிலிருந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததும் டிரெக்டாக இதை சுகர் சிரப்பில் தான் போடணும். மற்றது வந்து சுகர் சிரப்பும் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருந்தால்தான் இந்த ஜிலேபிக்குள்ளுக்கெல்லாம் வந்து சுகர் சிரப் நல்லா இறங்கும். ஜிலேபியை மிச்ச நேரம் நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு வைக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ செகண்ட் டைம் இதில் ஃப்ரை பண்ண போட்டிக்கிறேன். இது ஃப்ரை பண்ணி முடிய கொள்ளைக்கு நீங்கள் மற்ற ஜிலேபியை வேற எடுத்துட்டு ஃப்ரை பண்ணின ஜிலேபியை இதில் போட்டாலே போதும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி ரெசிபி. கடையில் விலை கொடுத்து வாங்குறதை விட உங்களுக்கு வீட்லேயே நல்லா ஈஸியாக செஞ்சு சாப்பிடலும். நீங்கள் இதே மெத்தட்டுக்கு இதே மாதிரி செஞ்சீங்க என்றால் ஜிலேபி நல்லா பர்ஃபெக்டாக வரும். கட்டாயம் நீங்கள் மெஷரிங் கப் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஜிலேபி வந்து இதே மெத்தட்டுக்கு வரும் நல்ல டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.